10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் அலகு 1 இந்திய அரசியலமைப்பு யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதில் ஆர்டிக்கிள் சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். குடியுரிமை சட்டம் 1955, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இந்த ஆக்ட் படி தான் சட்டப்பிரிவுகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் சமத்துவ உரிமை. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 14 சொல்கிறது என்னென்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவது தடை செய்தல். சட்டப்பிரிவு 15 கீழ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இதையெல்லாம் வச்சு ஒருத்தங்களை பாகுபடுத்துறது தடை செய்யப்படுது. சட்டப்பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். சட்டப்பிரிவு 16 சொல்கிறது பொது வேலை வாய்ப்பில் எல்லாத்துக்குமே சமமான வாய்ப்பு அளிக்கணும். அடுத்தது சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். சட்டப்பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இராணுவமும் கல்வி சார்ந்த பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்களை எல்லாம் நீக்கிறது. ரைட் டு ஈக்வாலிட்டி ஆர்டிக்கிள் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிக்கிள் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், caste, sex or place of birth. Article 16 equality of opportunity in matters of public employment. Article 17 abolition of untouchability. Article 18 abolition of titles except military and academic. அடுத்தது ரெண்டாவது சுதந்திர உரிமை. பிரிவு 19 அதில் பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை, சங்கங்கள் அப்புறம் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை. சட்டப்பிரிவு 19 கீழ் அவங்களுக்கு சுதந்திரமான எல்லா உரிமையும் இருக்குது. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் இந்த சங்கங்களும் அமைப்புகளும் தொடங்கிறதுக்கான உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, அப்புறம் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. சட்டப்பிரிவு 20 கீழ் 2 சொல்கிறாங்க. ஒன்று குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, அடுத்தது தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அடுத்தது பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. 2 ஒன்று வாழ்க்கை, இன்னொன்று தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. அடுத்தது பிரிவு 21A இதில் தொடக்க கல்வி பெறும் உரிமை. தொடக்க கல்வி வயசில் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமை. அடுத்தது பிரிவு 22 அதில் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளை கைது செய்தாங்கன்னா, கைது செய்து தடுப்பு காவலில் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு எதிராக நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான உரிமை பிரிவு 22 கீழ் இருக்குது. ரைட் டு ஃப்ரீடம் Act Article 19 freedom of speech and expression, assembly, association, movements, residence and profession. Article 20 protection in respect of conviction for offences. Article 21 protection of life and personal liberty. Article 21A right to elementary education. Article 22
protection against arrest and detention in certain cases. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். 3 இருக்கு. 1 கட்டாயமாக வேலை வாங்குறது, கொத்தடிமை முறையில் வேலை வாங்குறது, அப்புறம் மனித தன்மையற்ற வியாபாரம், விருப்பமில்லாத பொருளை விருப்பமில்லாதவங்களுக்கு வியாபாரம் செய்கிறது. இது எல்லாம் தடுக்கிறது தான் பிரிவு 23 கீழ் வருது. அடுத்தது பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். தொழிற்சாலைகளையும் ஆபத்தான இடங்கள்லையும் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறது பிரிவு 24 கீழ் வருது. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். Article 23 Prohibition of Traffic in Human Beings and Forced Labor. Article 24 Prohibition of Employment of Children in Factories, etc. அடுத்தது சமய சார்பு உரிமை. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 25 கீழ் எந்த சமயத்தை வேணால் நம்ம ஏற்றுக்கலாம், எந்த சமயத்தை வேணால் பின்பற்றலாம், நமக்கு பிடிச்ச சமயத்தை நம்ம பரப்பலாம், அதற்கான உரிமை இருக்குது. அடுத்தது பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அவங்களுக்கு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு 26 கீழ் இருக்கு. அடுத்தது பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். இப்போ ஒரு மதத்தை பரப்புறாங்க அப்படின்னா அதுக்கு வரி செலுத்தணுன்ற அவசியம் கிடையாது. வரி செலுத்தணும்னு கட்டாயமாக கேட்டாங்கன்னா அது தப்பான விஷயம். அடுத்தது பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. பிரிவு 28 கீழ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மதம் சார்ந்த கல்வி நிறுவனம், மதம் சார்ந்த ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ அந்த மதம் சார்ந்த வழிபாடு நடக்குதுன்னா அதில் நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதில் நம்ம கலந்துக்காமல் இருக்கலாம். அதுக்கான உரிமை தான் இந்த பிரிவில் இருக்குது. Right to religion. Article 25 Freedom of conscience and free profession, practice and propagation of religion. Article 26 Freedom to manage religious affairs. Article 27 Freedom for payment of taxes for promotion of any religion. Article 28 Freedom from attaining religious instructions or worship in certain educational institutions. அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையருக்கான அதாவது மைனாரிட்டி கேசஸில் இருக்கிறவங்களுக்கான எழுத்து மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கான உரிமை பிரிவு 29 கீழ் இருக்கு. அடுத்தது பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 30 கீழ் என்ன இருக்குன்னா, சிறுபான்மையருக்கான கல்வி நிறுவனங்களை தொடங்கி அதை நிர்வகிக்கவும் செய்யலாம். அதுதான் பிரிவு 30 கீழ் இருக்கு. Cultural and educational rights. Article 29 Protection of language, script and cultural of minorities. Article 30 Right of minorities to establish and administer educational institutions. அடுத்தது அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல்.
பாதிக்கப்படும் போது பிரிவு 32 கீழ் என்ன ஆகுதுன்னா, ஒரு தனிப்பட்டவருக்கான அடிப்படை உரிமையை பாதிக்கிறபடி யாராவது செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம நீதிமன்றத்தை அணுகி அதுக்கான உரிமை பெற்று இவங்க என்னோட அடிப்படை உரிமைகளை வந்து பாதிக்கிற மாதிரி நடந்திருக்காங்க, எனக்கு இந்த உரிமை வேணும் அப்படின்னு நீதிமன்றத்தை அணுகி நம்ம போராடி நம்மளோட உரிமையை பெற்றுக்கலாம். அதுதான் ரைட் டு எஜுகேஷனல் ரெமிடிஸ். ஆர்டிகல் 32 இட் அலவுஸ் இண்டிவிஜுவல் டு சீக் redressal for the violation of their fundamental rights. அடுத்தது இப்போது நம்மளோட அடிப்படை உரிமையை வந்துட்டு யாராவது பாதிக்கிற இதில் நடந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம நீதிமன்றத்தை அணுகி நமக்கு நம்ம வந்து என்னோட உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராடி அந்த உரிமையை திரும்ப எடுத்துக்கலாம். அது என்னென்ன பேசிஸில் வருது அப்படின்னு இதில் பார்க்கலாம். அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. அதில் நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை ஆகும். அதாவது நீதிமன்ற முத்திரையோடு இருக்கணும், இல்லாட்டி நீதிமன்றத்தால் கட்டளையிடுற ஆணை நீதிமன்றத்தால் வெளியிடப்படுற கட்டளை அல்லது ஆணை, அது பேர் தான் நீதி பேராணை. இது வந்துட்டு சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. உச்ச நீதிமன்றத்திற்கோ உயர் நீதிமன்றத்திற்கோ இரண்டுக்குமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றிருக்கு. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. இது போன்ற பேராணைகளை வந்து காப்பாற்றுறதுனால உச்ச நீதிமன்றத்தை என்ன சொல்றாங்க? அரசியலமைப்பின் பாதுகாவலன். உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படுது. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்மளோட அடிப்படை உரிமையில் ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தை அணுகி நமக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் இது வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல் இருக்கிறது ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, ஹபேஸ் கார்ப்ஸ். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தனை பற்றி தப்பு சொல்லி அவங்கள கைது செய்கிறாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் கீழே நம்ம அவங்கள வந்து பாதுகாத்துக்கலாம். அடுத்தது கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை, மேண்டமஸ். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். மனுதாரர் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா சட்டத்தின் உதவியோட மனுக்கு தொடர்பான பணியை சம்பந்தப்பட்ட துறையில் அவங்க கேட்டு அவங்க செஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேராண்மை, ப்ரோஹிபிஷன். ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஒரு கீழ் நீதிமன்றம் வந்து தனது எல்லையை தாண்டி செயல்படுறாங்க அப்படின்னா அதையே தடுக்கும். அடுத்தது அவங்களோட லிமிட்குள்ளே தான் அவங்களோட வேலையை வந்து சரியாக செய்யணும். அதை தாண்டி எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மேலே கொண்டு போய் அதை திணிக்கக்கூடாது. அடுத்தது ஆவண கேட்பு பேராண்மை, சர்டியர். உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். உயர் நீதிமன்றம் என்ன ஆணையிடுது அப்படின்னா, ஆவணங்களை நியமனமான பரிசீலனைக்கு தானாகவோ அவங்களோ இல்லை உயர் அதிகாரிகள் மூலமாகவோ கீழ் நீதிமன்றத்திற்கு
அனுப்பணும். அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு நமக்கு ஆவணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஆவணத்த கிடைக்கிற அளவுக்கு செய்யணும். அப்படின்றத உயர்நீதிமன்றம் கட்டளையிடுது. அடுத்தது தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை குவா வாரண்டோ. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க, சட்டத்துக்கு புறம்பா தகாத முறையில் அரசு அலுவலகத்தை வந்து கைப்பற்ற முடியாது. அந்த மாதிரி கைப்பற்றாங்கன்னா அவங்கள வந்துட்டு கேள்வி கேட்டு அதை தடை செய்யலாம். அதில் தான் அது வந்து தகுதி முறை வினவும் நீதி பேராண்மையில் அந்த சட்டம் இருக்குது. Right to constitutional remedies, Article 32, a right in an order or command issued by a court in writing under its seal. It is in the nature of command or prohibition from performing certain acts that are specified in orders of the court. Both the Supreme Court and High Court are empowered to issue 5 kinds of writs. That is why the Supreme Court is called the guardian of Constitution. Supreme Court, the guardian of Constitution. According to Dr. Ambedkar, Article 32. According to Ambedkar, Article 32 is the heart and soul of the Constitution. A. Habeas corpus safeguards people from illegal arrest. Mandamus. It protects the petitioner who requires legal help to get his work done by the respective public authorities. Prohibition. It prohibits a subordinate court from acting beyond its jurisdiction. Next, certiorari. It quashes an order issued by a subordinate court by overstepping its jurisdiction. Next, qua warranto. It prevents assumption of public office through illegal matter. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 12 பிரிவு 300 ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்த சொத்துரிமை வந்து பிரிவு 31 கீழே வந்து அடிப்படை உரிமையாக இருந்துச்சு. அந்த சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு பிரிவு 31 கீழே இருந்ததை நீக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 12 அது கீழே பிரிவு 300A அதுக்கு கீழே சாதாரண சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. Right to property. Article 31 was deleted from the list of fundamental rights by the 44th Amendment Act 1978. It is made a legal right under Article 300A in Part 12 of the Constitution. அடுத்தது 2002 மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ECCE 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. அதாவது 2002 மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஆண்டு வந்து 2002 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இதன்படி பிரிவு 45 இருந்ததை திருத்தப்பட்டு பிரிவு 21A
அதுக்கு கீழே, அதாவது பிரிவு 45லிருந்து பிரிவு 21A அதுக்கு கீழே வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கு. தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக 45ல் சாதாரணமாக இருந்தது வந்து பிரிவு 21ன் கீழே தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த திருத்தம் வந்து மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வி முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துது. என்ன பண்ணும், 6 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் முன்பருவ மழலையர் கல்வி கொடுக்கணும். ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ECCE. The 86th Amendment Act of 2002 changed the subject matter of Article 45 and made elementary education a fundamental right under Article 21A. The amended directive requires the state to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. அடுத்தது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் சில சூழ்நிலைகளில் வந்து அடிப்படை உரிமைகள்லாம் நிறுத்தி வைப்பாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352ன் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலையை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19ன் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படும். மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவரின் இந்த ஆணை நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதாவது சட்டப்பிரிவு 352ன் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும். அப்போ அந்த மாதிரி அவசர நிலை அறிவிக்கப்படும் போது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிரிவு 19ன் கீழே உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் வந்து தாமாகவே நிறுத்தி வைக்கப்படும். மற்ற அடிப்படை உரிமைகளும் குடியரசுத் தலைவர் வந்து இந்த உரிமை நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிச்சாங்க அப்படின்னா அதுவும் நாடாளுமன்றத்தால் கட்டாயமாக அங்கீகரிக்கப்படும். இது வந்துட்டு குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்த சட்டப்பிரிவு 19ன் கீழ் இருக்கிற சுதந்திர உரிமை வந்து அப்படியே நிறுத்தி வைக்கப்படும். Suspense of fundamental rights. When President makes a proclamation of emergency under Article 352, the freedoms guaranteed under Article 19 are automatically suspended. The President can suspend other fundamental rights through specific orders. These orders must be approved by the Parliament. Next, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 4 சட்டப்பிரிவு 36ல் இருந்து 51 வரை தரப்பட்டுள்ளது. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 4 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 4 சட்டப்பிரிவு 36 முதல் 51 சட்டப்பகுதி 4 சட்டப்பிரிவு 36ல் இருந்து 51 வரை. இதில் அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 3 பெரும் பிரிவு. அது என்னன்னா சமதர்மம், காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை. சமதர்மம், காந்திய மற்றும்
தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்ற 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. எது? அரசு நெறிமுறை கோட்பாடு. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக்க செயற்படுத்த முடியாது. இதை என்ன பண்ண முடியாது? நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செய்யப்பட முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானது. ஒரு நாட்டை நிர்வகிக்கணும்னா என்ன பண்ணும்? இந்த 3மே அவசியமானதாக இருக்குது. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கம். இந்த இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? இதை புதுமையான சிறப்பம்சம், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாரு. Directive Principles of State Policy. The Directive Principles of State Policy are enumerated in Part 4 of the Constitution from Article 36 to 51. The Constitution does not contain any classification of directive principles. However, on the basis of their content and directions, they can be classified into 3 broad categories. Yes, so socialistics, next Gandhian, and liberal intellectual. These principles are not enforceable by the courts, but they are fundamental for the governance of the country. They aim at promoting the social welfare of the people. Dr. Ambedkar described these principles as a novel feature of the Indian Constitution. Novel feature of the Indian Constitution. நெக்ஸ்ட், அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் USSR அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். அடிப்படை கடமைகள் முன்னாள் சோவியத் யூனியன் USSR அடிப்படையின் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன்படி 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமகன்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியல் அமைப்பில் குடிமகன்களோட பொறுப்பு சிலவற்றை சேர்த்தது. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. இதுல சேர்க்கப்பட்ட இது என்ன சொன்னாங்க? குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பு பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதிகளை சேர்த்து பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இதன் பகுதி 4Aல 51A அப்படின்ற ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்கு. இது குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. குடிமக்களோட 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் ஒரு குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் முன்னாள் சோவியத் யூனியன் USSR அரசியலமைப்பின் தாக்கத்தினால சேர்க்கப்பட்டுச்சு. இது 1976ல் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரை பண்ணது. கமிட்டி பேரு சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. இதன் மூலமா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஏற்பட்டப்பட்டுச்சு. அதுல பகுதி 4A அப்படின்ற பகுதியில் 51A அப்படின்ற ஒரே ஒரு பிரிவு மட்டும் இருந்துச்சு. அந்த பிரிவில் குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் ஒரு குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக இருந்துச்சு. Fundamental duties. The fundamental duties in Indian Constitution are inspired by the Constitution of former USSR.
In 1976, the Congress party set up the Sardar Swaran Singh Committee to make recommendations on fundamental duties. The 42nd Amendment Act of 1976 added some responsibilities of citizens to our constitution called the fundamental duties. This amendment added a new part, namely Part 4A to the constitution. This new part consists only one article, that is Article 51A, which for the first time specified a code of 10 fundamental duties of the citizens. அடுத்தது நிதி உறவு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை உள்ள பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை உள்ள பிரிவுகளில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. மத்திய மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டம் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில், அதாவது சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகிறது. 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசும் மாநில அரசும் சில வரிகளை விதித்து அது வசூலிக்கப்பட்டு மத்திய அரசும் மாநில அரசும் அதை பிரிச்சுக்கிறாங்க. Financial relations. Article 268 to 293 in Part 12 deal with the financial relations between center and state. The center and states are empowered by constitution to impose various kinds of taxes, and certain taxes are imposed and collected by the center and divide between center and states based on the recommendations of financial commissions appointed by the president under Article 208 of the constitution. Late Prime Minister Indira Gandhi appointed the Sarkaria Commission in 1983 to make an inquiry into the center-state relations. The central government has implemented 180 out of 247 recommendations of the commissions. The most important is the establishment of Inner State Council in 1990. அடுத்தது அலுவலக மொழிகள். அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17 343 351 வரையில் உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றது. சட்டப்பகுதி 17 கீழ் 343 351 வரையிலுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றது. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. தற்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அட்டவணை 8 கீழே முதல்ல 14 மொழிகள் இருந்துச்சு, இப்போ 22 மொழிகளாக உயர்த்தப்பட்டிருக்கு. Official language. Part 17 of the constitutions deal with the official language in Article 343 to 351. Initially, Constitution recognized 14 languages which are included in the 8th schedule. At present, 22 languages are recognized. அடுத்தது அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அவசர நிலை. சட்டப்பிரிவு 52.
சட்டப்பிரிவு 52 தேசிய அவசர நிலை. போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். அதாவது போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து, அச்சுறுத்தல் இதன் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம். அது எந்த சட்டப்பிரிவு கீழேன்னா 352 கீழ். போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளியுறவு அவசர நிலை எனப்படுகிறது. அது என்ன ஆகுது, வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. நம்ம இப்போ எதற்காக போர் மற்றும் வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு காரணமாக தான் இந்த தேசிய அவசர நிலை அறிவிக்கிறோம். அதனால இது என்ன ஆகுது, வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்தி கிளர்ச்சிகள் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அது உள்நாட்டு அவசர நிலை. போர் அப்புறம் வெளிநாட்டினரோட ஆக்கிரமிப்பு அப்படின்னா வெளிப்புற அவசர நிலை. ஆயுதமேந்திய கிளர்ச்சி அப்படின்னா உள்நாட்டு அவசர நிலை எனப்படுது. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 1971, 1975 ஆகிய 3 ஆண்டுகள்ல அறிவிக்கப்பட்டன. National Emergency. Article 352. The President under Article 352 can declare the emergency if he is satisfied that India's security is threatened due to war, external aggression or armed rebellion, or if there is an imminent danger or threat. When a national emergency is declared on the ground of war or external aggression, it is known as external emergency. On the other hand, when it is declared on the ground of armed rebellion, it is known as internal emergency. This type of emergency has been declared 3 times so far, in 1962, 1971 and 1975. Next, மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. இப்போ தேசிய அவசர நிலை 352 கீழ் வந்துச்சு. அதே மாதிரி மாநிலத்திற்கான அவசர நிலை சட்டப்பிரிவு 356 கீழ் வருது. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிக்கேற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா ஆளுநர் ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அதற்கு ஏற்ப ஆளுநரனோட அறிக்கைக்கு ஏற்ப குடியரசுத் தலைவர் இந்த அவசர நிலையை அறிவிப்பாங்க. அது சட்டப்பிரிவு 356 கீழ். இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்ச அவசர நிலை காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். அதாவது இந்த இது ஆல்ரெடி சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலோ இல்லை தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொன்னாலோ ஓராண்டை தாண்டி தொடர முடியும். இந்த அவசர கால நிலை அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் இருக்க முடியும். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது.
இந்தியாவின் முதன்முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தது. என்னது மாநில அவசர நிலை 1951 பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த 1951 ஆளுநர் ஆட்சி செய்யாமல் குடியரசுத் தலைவரால் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. State emergency. Article 356. Under Article 356, the President can declare an emergency in a state if the governor reports that a situation has risen under which government of a state cannot be carried on in accordance with the provisions of the Constitution. The constitution of such an emergency beyond 1 year is possible only if emergency under Article 352 are in operation, or the election commission certifies that there are difficulties in holding assemblies election. Maximum duration of emergency can be 3 years. The state is governed by the governor on behalf of the president. For the first time, the president's rule was imposed in Punjab in 1951. அடுத்தது நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. நிதி நிலைத்தன்மை. இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்த வகையான அவசர நிலை மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360 கீழ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம நிதி பிரச்சனைனால தான் பண்ணுறதுன்னு காரணமாக அரசு ஊழியர்களோட நிதியில், அதாவது அரசு ஊழியர்களோட ஊதியத்தில் அவங்க எந்த வகுப்பினராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஊதியத்தை குறைப்பாங்க. அவங்களோட படிகள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் குறைச்சிருவாங்க. இது இதுவரைக்கும் இந்தியாவில் அறிவிக்கப்படாத ஒரு ஆர்டிக்கலாக இருக்குது. Financial emergency. Article 360. Article 360 authorizes the president to declare financial emergency if he is satisfied that the financial stability or credit of India or of any of its parts is in danger. In this type of emergency, salaries and allowance of any class of person serving state or union, including judges of Supreme Court and High Court, can be reduced by an order of the president. This type of emergency has not been declared in India so far. அடுத்தது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் பகுதி 20 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி தெரிவிக்கிறது. இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான, சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கான முறைகள் பகுதி 20 சட்டப்பிரிவு 368 கீழ் சொல்லப்படுது. இதில் Amendment of the Constitution. The term amendment denotes changes, improvement and modification. Article 368 of Constitution in Part 20 deals with the powers of Parliament to amend the Constitution and its procedure. அடுத்தது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள். அரசியல் அமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது. அது நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படலாம். இப்போ நாடாளுமன்றத்தோட சாதாரண ஒரு பெரும்பான்மையில் திருத்தப்படலாம். அடுத்தது நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படலாம். நாடாளுமன்றத்தோட சிறப்பு
சிறப்பான ஒரு இது மூலம் பண்ணலாம். அடுத்தது நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றத்தின் கீழ் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படலாம். ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றத்தின் சாதாரண ஒரு பெரும்பான்மையில், அடுத்தது சிறப்பு பெரும்பான்மையில், அடுத்தது சிறப்பு பெரும்பான்மையில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை வாங்கி பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட். Article 368 provides for 3 ways of amendments. Amendment by simple majority of parliament. Next, amended by special majority of parliament. Next, amended by special majority of the parliament and the ratification of half of the state legislation. Thank you.